பெருசாக எந்த ஸ்பைசஸுமே சேர்த்தாமல் செம்ம அட்டகாசமாக இருக்க எம்டி சால்னா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் நான் வந்து பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கொதிக்கிற விட்டுருங்க. இப்போ ஒரு ஜாரில் ஒரு மூடி தேங்காய், அது கூட 2 பச்சை மிளகாய், கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த கேப்பில் நல்லா வந்து கொதிச்சு வந்துடும். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா செம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா ரெடி. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு